அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த ரேஷன் வேலை ரிசல்ட் வந்து விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் இன்று முதல் திடீர்னு அறிவிக்க போவதாகவும் சற்று முன்பு டிஆர்பி சைட்ல இருந்து நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து இதுவரைக்கும் வராம இருந்ததற்கு உண்மையான நிலவரம் என்ன ரியாலிட்டி என்ன, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். இன்று முதல் ரிசல்ட் வந்து வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது எந்தெந்த மாவட்டத்திற்கு எல்லாம் முதல் முறையாக, அதாவது முதல்ல வெளியிட போறாங்க, ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து ரெடியா இருக்குது, ஸோ அந்த மாவட்டங்களோட நேம்லாம் என்னென்ன, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல இன்று முதல் வெளியிடப்படுமா, இல்லை வந்து அவங்க சொல்லியிருக்கிற அப்டேட் படி எப்போலிருந்து வெளியாகும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரிங்களா? இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புல வந்து யார் யாருக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க, சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்கியிருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க, ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை இறுதி லிஸ்ட் வந்து இது வரைக்கும் என்ன காரணத்தினால வராமல் இருக்கு, ஸோ அதோட ரியாலிட்டி என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதோட ரியாலிட்டியுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை தொடர்ந்து வந்து இந்த ரேஷன் வேலைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க, ஸோ இந்த காசு கொடுத்து வாங்கிடுறோம், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கண் துடைப்பிற்காக மட்டுமே நேர்காணல் எல்லாமே நடத்துறாங்க, ஸோ நடத்தியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ நாங்கள் எல்லாமே காசு கொடுத்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எங்ககிட்டே சொல்றாங்க பிரதர். இதெல்லாம் உண்மையா பொய்யா, ஸோ நீங்க கொஞ்சம் அப்டேட்டாக சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புல இறுதி லிஸ்ட்ல வந்து இந்த தடவை, சரிங்களா, இந்த 2025 டு 2026க்கான நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது என்னென்ன மாற்றங்கள்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க, உங்களுடைய நேம் லிஸ்ட் என்ன ஊர்ல, அது மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல இறுதி லிஸ்ட்ல. ஆனா இந்த தடவை வந்து இந்த நேர்காணலுக்கு எப்படி மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வேலை வாய்ப்புல வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கிறதா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அதுவுமே துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் 38 மாவட்டத்திலேயுமே நேர்காணலானது சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாங்களா, ஸோ அது கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% 38 மாவட்டத்திலேயுமே நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுனர் பதவிக்கும் நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன நிலவரம், என்ன அப்டேட் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதற்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட், ஓகேங்களா, இந்த விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% 80%
நடத்தி முடிச்சுட்டாங்க. இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை ரெடி பண்ணிட்டே இருக்கும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப நாள் டைம் எடுத்துட்டு போகிறதுனால, இப்போ வந்து ஒரு மாவட்ட வாரியா, அதாவது மாவட்ட வாரியாக செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாமே மாவட்ட வாரியா நாங்க வந்து வெளியிட போறோம். அதுவுமே முதல்ல நாங்க எஸ்எம்எஸ் வழியாகவும், மெயில் வழியாகவும் மட்டும் தான் முதல்ல வெளியிடுவோம். இதற்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பின்னர் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லயே நாங்க வெளியிட போறோம் அப்படின்றதுக்கான அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஸ்எம்எஸ் மெயிலையும் எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரும், மெயில் ஐடியும் வந்து வெரிஃபை பண்ணிருப்போம். ஓடிபி வர வச்சு இல்லையா? அந்த மொபைல் நம்பர் எல்லாருமே கண்டிப்பா கட்டாயம் வச்சிருக்கணும். ஒருவேளை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒருவேளை வந்து அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா வந்து இந்த முதல்ல வந்து அவங்க செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும், மெயில் வழியாகவும் மட்டும் தான் சென்ட் பண்ண போறோன்றத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மொபைல் நம்பரையும் ஆக்டிவா வச்சுக்கோங்க. மெயில் ஐடியும் ஆக்டிவா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரீசார்ஜ் இல்லைன்னா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்ப வேணும்னாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்து கண்டிப்பா தொடர்ந்து வந்துரும். சரிங்களா? ஸோ அந்த எஸ்எம்எஸ்லயும், மெயில்லயும் என்னென்ன மென்ஷன் பண்ணிருவாங்க அப்படின்னா, நீங்க விற்பனையாளர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, கட்டுனர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, சேம் மெசேஜ் தான் வரும். ஸோ எப்படி வரும்னா, நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, அந்த போஸ்டிங்க மென்ஷன் பண்ணி, அதாவது இப்போதைக்கு உதாரணத்துக்கு ஒரு விற்பனையாளர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, விற்பனையாளர் போஸ்டிங்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆன பட்சத்துல நீங்க வெரிஃபிகேஷனுக்கு வரணும். அதாவது அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து இன்டர்வியூ போகும்போது ஒரு தடவை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து மீண்டும் வந்து நீங்க வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணும்போதும் மீண்டும் வெரிஃபிகேஷன் முடிக்கணும். அதே மாதிரி மீண்டும் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே அந்த மெசேஜ்லயே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துக்கு நீங்க அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் இந்த தடவை வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்றத அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து இப்படிதான் நடக்க போகுது. செலக்ட் ஆன எல்லாருமே இப்படிதான் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே. அடுத்ததா இதற்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து எப்பதாங்க வரும்? ஸோ வேணும் வந்து எஸ்எம்எஸ் மெயில் வரல, எனக்கு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் வந்து எப்போ நான் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பார்க்குறது? ஸோ நம்ம இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ நம்ம பார்க்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவுமே டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலைங்க. அதுவும் இந்த மார்ச்ல வருவதற்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாவே இருக்குங்க. இன்னும் ஒரு 20% தான் நேர்காணலுக்கான இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்றதுல சில டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால நடந்துட்டு இருக்கு. ஸோ விரைவில் வந்து அது கம்ப்ளீட்டா முடிஞ்சு, ஸோ அதுவுமே டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் காமனா கேட்ட விஷயம், முக்கியமான அப்டேட்டும் கூட, முக்கியமான கமெண்டும் கூட. அது என்னன்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? நிறைய பேர் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? அதனால தான் இவ்வளவு நாள் டிலே பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 100% உண்மையும் கிடையாது. 100% பொய்யும் கிடையாதுங்க. அப்படி எப்படி சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து கொடுத்தது எல்லாமே 3200 வேகன்சி பக்கமா கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த 3200 வேகன்சில எப்படி பார்த்தாலும் நமக்கு 3000 பிளஸ் வேகன்சி வந்து நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ மீதி இருக்கிற அந்த 2000 வேகன்சிக்கு தான் இந்த டாப் மெரிட் லிஸ்ட்ல ஆகுறவங்க, அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன்ல வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த முன்னுரிமையில வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல முட்டி மோதி வாங்கணும். ஸோ அந்த 3000 வேகன்சி எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க வச்சு காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? இது ரியாலிட்டி, உண்மை நிலவரம் இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, இதற்கு யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கு இல்லையா? ஸோ இதுல யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முன்னுரிமையாக ஒரு குடும்பத்தில முதல் பட்டதாரியா வரவங்களுக்கு சரிங்களா? அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரியா சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க. 2ஆம் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா, அம்மாவை இழந்தவர்களுக்கு இதுல 2வது முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க. அடுத்ததா 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, தமிழ் வழியில தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு அதற்கான சர்டிபிகேட் வச்சிருந்தவங்களுக்கு 3வது முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க. அடுத்த முன்னுரிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் ராணுவத்தினர், அ ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் நடந்திருக்குது. ஸோ அப்பாயின்ட்மென்ட்டோட விரைவில் வீட்டுக்கே வரும். ஸோ எஸ்எம்எஸ் மெயில் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.